தமிழக ஐக்கிய ஜமாத்துடைய மாநில தலைவர் அல்ஹாஜ் முகமது பஷீர் ஹாஜியார் அவர்களே, ஒரு அலைபாயும் மனதுக்கு ஏதோ ஒரு அமைதி கிடைத்ததைப் போல, எப்பொழுதுமே சஞ்சலமாக இருக்கக்கூடிய ஒரு இதயத்திற்கு ஒரு நிம்மதி கிடைத்ததைப் போல இருந்தது நம்முடைய தமிழக ஐக்கிய ஜமாத் தலைவர் அவர் முகமது பஷீர் ஹாஜியார் அவர்களுடைய உரை. மிக ஆழமாக சிந்திக்க வேண்டியது. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, தயவு செஞ்சு ஹாஜியார் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா கூட நம்ம கூட பேசுவதை தவிர்க்கலாம். அதை கேட்பதும் அது மக்களுக்கு போய் சேருவதும் மிக மிக ஒரு அத்தியாவசியமான தலைப்பை நோக்கியே அவர் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அது அவருடைய கடந்த காலத்தில் எந்த அளவு இந்த பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருந்து அதிலிருந்து முத்துக்களாக அந்த அனுபவத்தை பெற்றால்தான் இப்படிப்பட்ட உரைகள் இதயத்திலிருந்து வெளிவருவது. ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திண்டுக்கல் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய நிர்வாக பெருமக்களே, இங்கு தாலுகா வாரியாக தற்போது பொறுப்புதாரிகளாக தங்களை ஏற்றுக்கொண்ட சங்கைமிகு பொறுப்புதாரிகளே, முகமது அலி ஹாஜியார் அவர்களே, மற்றும் இங்கு திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளினுடைய நிர்வாக பெருமக்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இளைஞர் கண்மணிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த சங்கையான ஒரு கூட்டத்திலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஐக்கிய ஜமாத்து இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வதற்காக மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு மஸ்ஜிதுகளை பார்த்து அவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்து அழைத்து அவர்களை மிக அருமையான ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி அனைத்து மஸ்ஜிதுகளுடைய நிர்வாக பெருமக்களையும் இங்கே கூட்ட வைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. அருமை சகோதரர்களே, இந்த மஸ்ஜிது நிர்வாக பொறுப்பு என்பதை நாம் எல்லாம் எப்படி வழங்கி வைத்திருக்கிறோம் என்றால், எங்களுடைய முகல்லா மக்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள், என்னை செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று நாம் வழங்கி வைத்திருக்கிறோம். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மஸ்ஜிதுகளை அல்லாஹ் சொல்றான், அது ஏன் வீடுன்னு சொல்றான், ஏன் வீடுன்னு சொல்றான். அந்த வீட்டினுடைய பராமரிப்பாளர்களாக அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதெல்லாம் வெளிப்படையான ஒரு விஷயங்கள். ஆனா அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்கள் தான் அதற்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியவான்களாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், இன்னமா யஹ்முரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ காமஸ் ஸலாத வ ஆத்தஸ் ஸகாத வ லம் யஸ இல்லல்லாஹு ஃபஸௌலாயிக யகுனு மினல் முஹ்ததீன். அதாவது அல்லாஹ்வுடைய வீட்டை பரிவாரம் பண்ணக்கூடியவர்கள் என்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத அதை சொல்றான் முதல்ல. அதாவது அல்லாஹ்வுமே இறுதி நாளையும் ஏற்றுக்கொண்டவர்களாகவும் தொழக்கூடியவர்களாகவும் சகாத்து வழங்குபவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சுபவர்களாகவும் இருப்பார்கள். இது குவாலிஃபிகேஷன். அதோட அந்த அந்த ஆயத்தை முடிக்கல அல்லாஹ் தஆலா. கடைசியில் என்ன வார்த்தை சொல்றான் தெரியுமா? இவர்கள் தான் வெற்றி பெற போதுமான. இப்படிதான் அந்த ஆயத்தை முடிக்கிறோம். அருமை சகோதரர்களே, இது ஒரு சாதாரண பாக்கியம் இல்லை, மிக பெரும் பாக்கியம்.
அல்லாஹ்வுடைய வீட்டை பரிபாலனம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய வீட்டோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சாதாரண பாக்கியமா? நமக்கு தெரியாது, விளங்கவில்லை. அருமை சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி தந்ததற்கு முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக இந்த நம்ம மஸ்ஜித் நிர்வாகத்தினுடைய பொறுப்புகளை பற்றி நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமை சகோதரர்களே, ஒருங்கிணைய வேண்டும், ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒன்றுபட வேண்டும் என்று நாம் பேசாதவர்கள் இல்லை. யாராவது பேசாமல் இருக்கிறோமா? இன்னைக்கு வாட்ஸ்அப்பை திறந்தா அதுதான், நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லை, நம்ம அப்படி இருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம யாரும் ஒன்றுபட மாட்டோன்னே அவங்களே பொத்துவோம். இப்படி எல்லாருடைய வாயிலிருந்தும் அந்த ஒற்றுமையை பற்றி பேசுகிறோம். அதாவது டீ குடிக்கிற இடத்துல, ட்ராவல் பண்ணுற இடத்துல, பள்ளிவாசலில் கூடுற இடத்துல, பல நிகழ்ச்சிகள் நடக்கிற இடங்கள்ல. ஆனால் அருமை சகோதரர்களே, எப்படி ஒன்றுபடுவது, எங்கனம் ஒருங்கிணைவது, எப்படி ஒருங்கிணையலாம்? இப்போ கூட காலையில் முகமது அலி ஹாஜியாரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், எப்படி ஒருங்கிணைவது? என்ன மீடியாக்கள் மூலமாக ஏதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணி அறிவிப்பு செஞ்சு வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம், ஒரு தலைமையை ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்றதா? எப்படி ஒன்றுபடுறது? இல்லைன்னா எல்லா அமைப்புகளையும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டு எல்லா அமைப்பு தலைவர்களையும் ஒன்றுபடுத்தி இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்திடுவோம்னு சொல்றதா? இல்லைன்னா பொதுக்கூட்டங்கள் போட்டு வீதியிலே நின்று வாங்க எல்லோரும் நம்ம ஒன்றுபடுவோம் என்று நம்ம அழைப்பதா? இந்த சமுதாயம் மிகவும் பாக்கியம் பெற்ற சமுதாயம். இந்த உம்மத்து மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற உம்மத்து. அருமை சகோதரர்களே, பாத்ரூம் போவது கூட எப்படி என்று வழிகாட்டப்பட்ட சமுதாயம். எப்படி பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு எங்கேயும் ஏதாவது கேள்விப்பட்டிருப்போமா எந்த இதுலையாவது? அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல வசனங்கள் சொல்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை இதை பற்றி வழிகாட்டாமல் இருந்திருப்பார்களா? இல்லை என்றால் வழிகாட்டவில்லையா? அருமை சகோதரர்களே, நம்ம ஒன்றுபடணும்னு சொல்றோம்ல, நம்ம ஒன்றுபட்டுத்தான் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை ஒருங்கிணைத்து தான் வைத்திருக்கிறார், நாம் தான் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. அருமை சகோதரர்களே, இந்த பூமியையே தொழுகை விரிப்பாக தொழுகக்கூடிய இடமாக மாற்றி இருக்கிறோம், இடமாக ஆக்கி இருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் இப்போ வீட்டில் தொழுதா என்ன? எங்க வேணாலும் தொழலாம். ஏன் ஒரு பகுதியில் வாழக்கூடிய அந்த முஸ்லிம் மக்கள் அந்த ஒரே ஒரு இடத்துக்கு, அந்த மஸ்ஜிதுக்கு தான் தொழணும்னு என்ன கட்டாயம்? எதற்காக? எங்க வேணாலும் தொழலாமே. ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு வச்சிருக்கிறோம், அங்க தான் தொழணும் அப்படின்னு. அதுலயும் ஜும்மா தொழுகை எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? நமக்கு ஹலால் ஆக்கியிருக்காங்கல்ல, அந்த ஹலாலான விஷயத்தை கூட ஜும்மா தொழுகை விட்டுட்டு செஞ்சா ஹராம். அதாவது அந்த ஜும்மா தொழுகைய அங்க தான் தொழுதாகணும், கடுமையான நிபந்தனை. ஏன்? வாரத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாரும் அசம்பிள் ஆயிடணும், எந்த ரீசனும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுறணும். இப்படி இதுதான் இந்த ஒருங்கிணைப்பு தான். ஒரு முகல்லா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முகல்லால உள்ள மக்கள் ஒரே நாள் 5 தடவை, ஒரே நாள்ல 5 தடவை அவங்க ஒவ்வொருத்தரும் வரும் பொழுது அந்த நிர்வாகிகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி, இவர் யார், இவர் என்ன வேலை செய்கிறார், இவருடைய பணி என்ன, இவருடைய குணம் என்ன, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒருங்கிணைப்பை, இவ்வளவு அருமையான ஒரு ஒருங்கிணைப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த முகல்லாக்களை ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகல்லாக்களையும், தமிழ்நாடு முழுக்க அத்தனை முகல்லாக்களையும் ஒருங்கிணைத்து விட்டால், இப்பொழுது ஒருங்கிணைப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள் அல்லவா? தாலுகா வாரியாக, மாவட்டம் வாரியாக, மாநிலம் வாரியாக ஒருங்கிணைத்து விட்டால், இதுதான் நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த ஒருங்கிணைப்பு. இதை விட எந்த ஒருங்கிணைப்பும் வராது.
அருமை சகோதரர்களே, எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் சரி, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அமைப்புங்க இருந்துச்சுதுங்க? ஒரே ஒரு இதை தவிர, அரசியல் அமைப்பாக இருந்த முஸ்லீம் லீக்கை தவிர வேற எந்த அமைப்பு இருந்தது? ஒரு அமைப்பும் கிடையாது. அப்பொழுதும் ஜமாத் இருந்தது. அந்தந்த ஜமாத் தான் சுப்ரீம் கோர்ட்டாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது நம்மளுடைய கிராமங்களில். ஆனால் இப்போ அமைப்புகள் இருக்கிறது அல்லவா, இந்த அமைப்புகள் எல்லாம் காலப்போக்கிலே இவை எல்லாம் உருமாறும், காணாமல் போகும். ஜமாத்து கியாமத்து நாள் வரை காணாமல் போகாது. கியாமத்து நாள் வரை ஜமாத் இருக்கும். அந்த ஜமாத்தினுடைய ஒருங்கிணைப்பு தான் ஐக்கிய ஜமாத் மஸ்ஜிது கூட்டமைப்பு. தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு என்ற ஒன்றுதான் மொத்த முகல்லாக்களின் கூட்டமைப்பு. மொத்த முகல்லா முஸ்லிம் மக்களின் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு கட்டமைத்து விட்டார். இப்போ நாங்கள் சென்னையில் 650 பள்ளிவாசல் இருக்குதுங்க. சென்னையில் மட்டும் நாங்கள் சென்னை மாவட்டத்தை ஒருங்கிணைச்சு அதை கரெக்ட் பண்ணாத வகையில் அடுத்த மாவட்டத்துக்கு போய் பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்கணும். அடுத்த மாவட்டத்தில் போய் நீங்கள் எப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம மாவட்டத்தை சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த 650 பள்ளிவாசலையும் அந்த இருக்கக்கூடிய அந்த சென்னை மாவட்டத்தை 16 சட்டமன்ற பகுதி இருக்குது. 16 சட்டமன்ற பகுதிகளாக பிரிச்சுட்டோம். அங்கே தாலுகா கிடையாது. 16 சட்டமன்ற பகுதிகளாக பிரிச்சு நிர்வாக வசதிக்காக ஒவ்வொரு, அதாவது ஒரு சட்டமன்றம் இப்போ ராயபுரம் சட்டமன்ற பகுதின்னு இருந்துச்சாங்க, அதில் 26 பள்ளிவாசல் இருக்கு. இப்படி ஒவ்வொரு சட்டமன்ற 16 பகுதிகளாக பிரிச்சிருக்கு. 16 பகுதின்னு வச்சுக்கோங்களேன், 16 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். 16 பகுதிகளுக்கும் 2 பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு பகுதிக்கும் 25 பள்ளிவாசல், 30 பள்ளிவாசல், 15 பள்ளிவாசல் அப்படி இருக்கும். இந்த 32 பேரையும் கூப்பிட்டு மீட்டிங், மாவட்ட தலைவர்களோட அந்த பகுதி பொறுப்பாளர்களோட மீட்டிங். ஒரு அஜெண்டா பேசி அது முடிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த 32 பேர்களுக்கு மத்தியில் அதை நாங்கள் பேசுவோம். சென்னையில் ராயபுரத்தில் தலைமையகம் இருக்குது. பெரிய மீட்டிங் ஹாலோட ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம். ஸ்டாஃப் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. அந்த மீட்டிங்கில் முடிவு பண்ண ஒரு விஷயம், 32 பேரோட உட்கார்ந்து பேசி முடிவு செய்யப்பட்ட விஷயம் 650 பள்ளிவாசலுக்கும் பாஸ் ஆகும், இம்ப்ளிமெண்ட் ஆகும். இந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. ரொம்ப சிரமம் தான். சிரமப்பட்டு அந்த பகுதி பொறுப்பாளர்களை மாற்றி அதை கரெக்டாக டியூன் பண்ணி அந்த கடுமையான ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக இருக்கக்கூடியவங்களாக போட்டு அப்போதான் அந்த நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா திட்டமிட்டபடியே அப்படியே இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த மாதிரி தாலுகா வயசு ஒருங்கிணைச்சு அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் இருந்தால் இதுதான் உண்மையான ஒருங்கிணைப்பு. இதுதான் அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு வந்துருச்சு, ஒரு தலைமையின் கீழே வந்துருச்சு. இங்கே பல இந்த சமுதாயத்துக்காக நன்மை செய்யக்கூடிய பல திட்டங்களை பேசினாங்க. நிறைய திட்டங்கள் என்னென்ன செய்யணும், கல்வி உதவியா, பொருளாதார உதவியா, என்ன வேணும், இந்த கட்டமைப்பு மட்டும் உருவாகிவிட்டால் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். எதெல்லாம் செய்யணுமோ அத்தனை செய்ய முடியும். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டான். மணிப்பவர் வேணுமா, மணிப்பவரா, ஒண்ணுமே மேட்டரே கிடையாது. இந்த கட்டமைப்பு உருவாகிட்டா தமிழ்நாடு முழுக்க உள்ள ஜும்மாக்கள்ல ஒரு வசூல் பண்ண மெடிக்கல் காலேஜ் திறக்கலாம். ஒரு சிங்கிள் ஜும்மால முடியும் சகோதரர்களே. மணிப்பவர், மென்பவர், சுபஹானல்லாஹ். எத்தனை பள்ளிவாசலுக்கு ஒரு 5 பேர் ஒரு வாலண்டியர்ஸா எடுத்துட்டா கூட ஒரு 10 பள்ளிவாசல் சேர்ந்து 50 பேர் ஒரு இடத்துக்கு போய் ஒரு கலெக்டர் பார்க்கறது. யாரை பார்க்கறது? ஒரு விஷயத்துக்கான ஒரு போராட்டமோ வேற என்ன களமோ எத்தனை லட்சம் பேரை திரட்ட முடியும் இந்த கட்டமைப்பு இருந்தா? அருமை சகோதரர்களே,
இப்படி ஒரு கட்டமைப்பு வராமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. நம்மில் ஒரு கூட்டம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு, நம்மள வந்து அரசியல் கட்சிகள் யாருமே வந்து மதிக்கிறது இல்லை, பிச்சை போடுற மாதிரி வந்து 2 சீட்டு தராங்க, 3 சீட்டு தராங்க, 1 சீட்டு தராங்க, நம்மளை யாருமே மதிக்கிறது இல்லை. நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோம், நம்ம கெப்பாசிட்டி என்ன, நம்ம யாரு, நம்ம போய் இப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சகோதரர்கள் வந்து தினம் தினம் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த அந்த புலம்பல்களை பார்க்குறோம். நான் கேட்குறேன், நமக்கு அந்த தகுதி இருக்கா? மன்னிக்கணும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்மளோட கம்மி இது அவங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும், ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி, ஓடி போய் உள்ளனா 10 சீட்டு தரேன், 20 சீட்டு தரேன், இத்தனை கோடி தரேன் அவங்களுடைய எலெக்ஷன் செலவுக்கு, எங்க கிட்ட வாங்க. ஏன் ஒரு தலைமை, நம்ம யார் தலைமையின் கீழே இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஐஎஸ் ரிப்போர்ட் மூலமா தெரியும், இந்த அமைப்பு சொல்லி அந்த அமைப்பு சொல்லி நமக்கு வந்து அப்படியே வாக்கு வந்துடும் மொத்தமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறது ஐஎஸ் ரிப்போர்ட் மூலமா அவங்களுக்கு தெளிவா தெரியும். அவங்களும் அந்த சமுதாயத்துக்கு ஒரு ஷோ காட்டுறதுக்கு, ஒரு இது காட்டுறதுக்கு தான் 2 சீட்டு கொடுத்து இதை கொடுத்து அதை கொடுத்து இவங்க கொடுத்து எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. பட் இவங்க சொல்லி அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்க சொல்லி இவங்க ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் கிடையாதுங்கிறது வந்து துல்லியமா அவங்களுக்கு தெரியும். மக்களா ஓட்டு போடுறாங்க, இது கரெக்டா இருக்குதுன்னு போடுறாங்க, இது இதா இருக்கு தப்பா இருக்குன்னு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு தான் இருக்குதே தவிர, ஒரு தலைமையின் கீழே இருந்தா ஒரு பீரியட் வந்து அந்த கட்சிக்கு போட சொல்லுவோம், கரெக்டா ஓட்டு போடுவாங்க. நம்மள மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு ஓட்டு போட்டாங்களா போடலையாங்கிற ரிப்போர்ட்லாம் இல்லாமலாம் இல்லை, கரெக்டா ரிப்போர்ட் இருக்கும், பூத் வாரியா ரிப்போர்ட் இருக்கும், எந்த கட்சிக்கு அவங்களுடைய ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வாட்டி வேற ஒரு கட்சி அதுக்கு போடுவாங்க. அந்த மரியாதை தப்போ ரைட்டோ இந்த சமுதாயம் எப்படி வழிகாட்டப்பட்டிருக்கு தெரியுமா? அமீருக்கு கட்டுப்படுதல், அமீரோட இருக்கணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க 20 சேர்ந்தால் 20 ஒருவரை அமீராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு அமீர் அப்படிங்கிறத சுத்தமா மறந்துட்டோம். முகல்லாவுடைய அமீருக்கு கட்டுப்படுறது இல்லை, அவர் அமீரா அப்படின்றது கூட நமக்கு மைண்ட்ல வர்றதில்லை. முகல்லாவுக்கு தலைமை என்னன்னு தெரியறது இல்லை. நம்ம உலமாக்கள் மக்களும் இந்த அமீரனுடைய விஷயத்தை பத்தி அதிகமாக பேசுறது இல்லை ஜும்மாக்கள்ல. அமீருக்கு கட்டுப்படணும், அமீருக்கு கட்டுப்படுதல் என்னைக்குங்க இன்னைக்கு இந்த கிளாபத்து நம்ம சமுதாயத்துல என்னைக்குங்க முடிஞ்சது? கலிஃபாக்களுடைய வரலாறு முடிஞ்சதுக்கப்புறம், அந்த கிளாபத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய மொத்த சமுதாயமும் வந்து வீதிக்கு வந்துருச்சு. உலகம் முழுக்க இவ்வளோ வலியுறுத்தி சொல்லி இருக்குது. ஒன்றுபடுங்கன்னு சொல்றான், ஒன்னா வாங்கன்னு சொல்றான், ஒன்னா தொழுங்கன்னு சொல்றான், உங்களுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றான், ஒரு அமீர் எடுத்துக்கன்னு சொல்றான், அந்த அமீருக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்றான். தப்போ ரைட்டோ சொன்னா கேளுன்றான். சரியத்து சட்டத்தை வந்து அவர் தவறாக சொல்லாத வரை எங்க நம்ம வந்து அல்லாஹ்வோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். யார்தான் நீ எஜமா, நான் அடிமை, உன் சட்டத்திற்கு உட்பட்டு நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் அங்கே செஞ்சுட்டு தான் அங்கே துணியாக வந்திருக்கிறோம். இங்கே வந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் மன இச்சைப்படி வாழ எனக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றி தான் நான் வாழ வேண்டும் என்றால் சமுதாயத்தினுடைய பிரச்சனையில் நான் என் மன இச்சைப்படி முடிவெடுத்து செல்ல முடியுமா? அனுமதி இருக்கிறதா? அருமை சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த சமுதாயம் முழுமையாக வழிகாட்டப்பட்ட சமுதாயம். சாதாரணமாக நடித்து விடாதீர்கள். அத்தனை இந்த சமுதாயத்தினுடைய வலிமை எப்படி தெரியுமா? இந்த தலைமைக்கு கட்டுப்படுதல், இந்த கட்டமைப்பை உருவாக்குவதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக சைத்தான் வைத்திருக்கிறான். அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இதை வந்து கட்டமைத்து விட்டால் இதை போன்று ஒரு சமுதாயம் உலகத்தில் எந்த சமுதாயம் இருக்க முடியும். அப்படியே ஜீன்லே இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்காக உதவி செய்யறது,
அடுத்தவங்களுக்காக நேரம் கொடுக்கறது, அடுத்தவங்களுக்காக பணம் கொடுக்கறது, பொருளாதாரம் எல்லாமே செய்யறதுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனா ஒரு தலைமை மூலம் நடப்பதில்லை. இது ஒண்ணுதான் குறை. இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம் சகோதரர்களே, என்ன வேணாலும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த மஸ்ஜித் நிர்வாக பொறுப்பை பற்றி வருவோம், அந்த சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். அதை பேசும்பொழுது ஒரு 3 விஷயத்த நீங்கள் பண்ணாமல் அதுக்கப்புறம் உள்ள விஷயத்தெல்லாம் நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அது 3 விஷயம். முதல்ல நம்ம சலீம் பாஷா அவங்க பேசுனாங்கல்ல, நம்ம சொத்து, என் வீடு அதை சொத்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்காம இருப்பேன். அதில் ஏதாவது பட்டால் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ரெவன்யூ ரெக்கார்டில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் இந்த இவர் ரிவைசிங் இது போட்டானே அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோமா, சரியாயிட்டா, ஏதாவது பண்ணாமல் இருப்போமா? அல்லாஹ்வுடைய சொத்து என் வீட்டுக்கு நீ பொறுப்புதாரின்னு விட்டு பெரிய பொறுப்பை தலையத்துக்கு வச்சிருக்கான் அல்லாஹ் தாலா. நம்ம எப்படி இருப்போம்? அந்த மாதிரி இருப்போம். இத்தனை காலத்தினுடைய அரசியல் கட்சிகளும் அரசியலும் இருந்த சூழ்நிலையில் நாம் அப்படி இருந்து விட்டோம். நம்ம பள்ளிவாசல் நம்ம தொழுகிறோங்க, என்னடா இது அப்படின்ட்டு. நிறைய முத்தவள்ளிகளுக்கு அந்த பள்ளிவாசலுடைய டாக்குமெண்ட்டே தெரியாது. அதுக்கு முன்னாடி உள்ள முத்தவள்ளி போகும்போது கொடுத்துட்டு போக மாட்டார். ஏதாவது பிரச்சனை இருந்துருக்கும், இல்லை இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, இல்லை அவர் இப்படி நிறைய பள்ளிவாசல் டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. விலை கொடுத்து வாங்கின சொத்தினுடைய டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு இதில் அப்படி வச்சிருப்போமா? இரும்பு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருப்பாங்களே. எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சலீம் பாஷா அவங்க சொன்னது மாதிரி அந்த டாக்குமெண்டேஷனை சரி பண்ணணும். நம்ம முகலால எத்தனை பேர் இருக்காங்க, படித்தவங்க எத்தனை பேர், படிக்காதவங்க எத்தனை பேர், ஏழைங்க எத்தனை பேர், சக்காத்து பழகக்கூடியவர்கள் எத்தனை பேர், டாக்டர்ஸ் எத்தனை பேர், இந்த சென்சஸ் இருக்கணும். 3வது இளைஞர் குழு இருக்கணும். இந்த 3 விஷயம் பேசிக்குங்க. ஒரு பள்ளிவாசல்னா இது இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த என்னதெல்லாம் சேவை செய்யணுங்கிறதுக்கு உள்ளக போகலாம். இந்த விஷயத்தை இளைஞர்கள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்குது. நான் தான் சொன்னேன், பாத்ரூம் போறது வழிகாட்டப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய டீம் எப்படி வச்சிருந்தாங்க? வயசானவங்க இருப்பாங்க, சின்ன பையன் இருப்பார், எல்லா ஏஜ்லயும் இருப்பாங்க அவங்க சபையில். அதாவது இளைஞர்கள், அதாவது சில வேலைகளை நம்ம திட்டங்களை போடுவோம். அந்த ஃபீல்டு எங்க சென்னையில் பெருவெல்ல வந்துச்சுல்ல, 2வது மாடியில் முதல் மாடியில் போய் சாப்பாடு போட்டாங்க நம்ம பிள்ளைங்க. அது யாருமே போக முடியும்? இளைஞர் தானங்க போக முடியும். ஒரு பள்ளிவாசலுக்கு 5 இளைஞர்களை வச்சுக்க முடியாது. வெறும் 5 பேர். கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, இப்போ எங்கப்பா பசங்கள்லாம் அவனுடைய யாரையெல்லாம் அந்த இதில் இருக்கான், அந்த இதில் இருக்கான், அங்கே இருக்கான், இங்கே இருக்கான், படிக்கிறாங்க, வர்றதில்லை. எப்படிங்க? இளைஞர்களை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இளைஞர்கள் துடிப்பா இருப்பாங்க. இப்போ கூட சொன்ன முகமது அலி ராஜாட்ட, நீங்க இளைஞர் மாதிரி இன்னும் அந்த துடிப்பு போகல உங்களுக்கு பேச்சல அப்படின்னு. அந்த மாதிரி இளைஞர்கள் துடிப்பா இருப்பாங்க. அவங்கள பயன்படுத்திக்கணும் நம்ம, இல்லைன்னா பாலா போயிடுவாங்க. பயன்படுத்தணும். அல்லாஹ்வோட தொடர்புடையவங்களா இருக்கணும், அல்லாஹ்வுடைய வீட்டோட தொடர்புடையவங்களா இருக்கணும். அப்படியே பழக்கணும். ஏன் இளைஞர்கள் கிடைக்கல? 13 பேர் கூட கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறோம் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும். நம்ம பிள்ளைங்க ஒரு 5 பேர் இல்லையா? கண்டிப்பா முடியும். அப்போ பாருங்க, ஒரு இத்தனை பள்ளிகள்ல இத்தனை வாலண்டியர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அந்த இது எவ்வளவு பெரிய மென்பவர். இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள வாங்க, தயவு செஞ்சு கண்மணிங்களே. இந்த கட்டமைப்பை உருவாக்குறதுல எந்த முரண்பாடும் இல்லாம, இது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த பாதை, வேற எந்த பாதையும் கிடையாது. இதுல இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு அவர் இருப்பாரு, இன்னொரு நாள் இன்னொருத்தர் இருப்பாரு, நாளை. இந்த ஏற்பாடே எதற்காக நடக்கிறது என்றால் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்காக. இங்கே வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ எனக்காகவோ அல்ல, நம்முடைய வருங்கால சந்ததியினருக்காக.
இன்று நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை தெரியுமா? தெரியும், எல்லாமே தெரியும். ஊப்பியில் ஒரு வீட்டில் வந்து தொழுகை நடத்தினாங்க. பெர்மிஷன் கேட்காம எப்படி தொழுகை நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர், கைதுங்க, அரெஸ்ட். தெரியுமா? ஒரு 3 days பேக் மகாராஷ்டிரத்தில் வந்து 2 days பேக்ல வந்து ஹஜ் கமிட்டிக்கு வந்து ஒரு 4 முஸ்லீம் தலைவராக போட்டிருக்காங்க. இப்போ ஒரு 2 days பேக் நாடு எங்க போய்கிட்டு இருக்கு தெரியுமா? தொழுதா கைது. இப்போ கூட வக்போர்டு, வக்ஃபாய் உறுப்பினராக இருக்கிற நாம வக்போர்டு வந்து நான் முஸ்லீம் 2 பேரை போடணும்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் போடலை. அதுக்காக ஸ்டே பண்ணி வச்சுட்டாங்க. போன வாரம் நேற்று கேஸ் வந்துச்சு. அது லிஸ்ட்டில் வராமல் எஞ்சி போயிட்டார் ஜட்ஜி, சீஃப் ஜட்ஜி எஞ்சி போயிட்டார். திருப்பி 27ஆம் தேதி வருது கேஸ். நான் முஸ்லீமை போட சொல்லி கோர்ட்டு கேட்குது. ஏன் போட சொல்லியிருக்குல்ல, ஏன் போடலை அப்படின்னு கேட்குறான் கோர்ட்டு. ஜட்ஜி கேட்குறான் கவர்மெண்ட் இப்போ ரிப்ளை பண்ணணும். 27ஆம் தேதி தாண்டிக்குள்ள சூழ்நிலை சலீம் பாசாவும் விலகி சொன்னாங்க. அருமை சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு காலச்சூழலில் கூட நம்ம ஒருங்கிணைப்பதற்கு வந்து நம்ம தனிப்பட்ட மன இச்சைப்படியெல்லாம் நம்ம வந்து சிந்திச்சுக்கிட்டு அது சரி இது சரி அப்படி போகலாம் இப்படி போகலான்னு யாரும் வேண்டாங்க. பள்ளிவாசல் முகல்லாக்களை ஒருங்கிணைஞ்சா அதுதான் ஒழுங்கான ஒருங்கிணைப்பு. நாங்கள் இப்போ வந்து 650 பள்ளிவாசலுக்கு சென்னையில் ஒரு செய்தியை சொன்னால் போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கும் முழுக்க சேர்க்கணும். தலைமையில் வந்து ஒரு செய்தியை சொன்னால் அது குக்கிராமத்தில் உள்ள ஒரு குடிசை பள்ளிக்கு கூட அங்கே போய் அது இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அதுக்குரிய வேலைகளை இன்ஷாஅல்லாஹ் சீக்கிரம் முடிச்சிடலாம். இன்னொரு விஷயத்தை தகவலையும் சொல்லணும். சஹாபாக்களுக்கு வந்து எப்படி வெற்றி கிடைச்சி தெரியுமா? பெரிய மென் பவர் இருந்ததா அவங்கள்ட்ட? மணி பவர் இருந்ததா? என்ன பவர் இருந்தது? அத்தனை நாடுகளும் அல்லாஹ் தாலா அவங்க காலடியில் கொண்டு போட்டான். சஹாபாக்கள் காலடியில் 2 விஷயம் இருந்தது. ஒரு விஷயம் தான் சொல்லலாம், 2வது விஷயம் கூட இல்லை. தக்வா, இக்லாஸ், அமீருக்கு கட்டுப்படுது. இந்த 2 நம்மகிட்ட மிஸ்ஸிங். அல்லாஹ் இந்த விஷயத்தை நமக்கு வந்து நிரப்பமாக தருவானாக. நமது சமுதாயத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவானாக. இப்போ வந்து மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு வந்து ஒரு 4 தலைப்பில் வந்து நம்மளுடைய பொறுப்புகள் எடுக்கலாங்க. ஒன்று வந்து தீன் மேம்பாடு. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் நான் சொல்கிற இந்த 4 விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஒன்று தீன் மேம்பாடு, இன்னொன்று பொருளாதார மேம்பாடு, இன்னொன்று கல்வி மேம்பாடு, இன்னொன்று அதிகார மேம்பாடு. 4 விஷயம் நீங்கள் என்ன செஞ்சாலும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த 4 விஷயத்துக்கு நம்மளுக்கு எப்படி வழிகாட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே அதுக்குள்ளே போயிடுவோம். அந்த சப்ஜெக்ட் தீன் மேம்பாடு எல்லாத்துக்குமே தெரியும். சரியத் சட்டம் இது எல்லாமே தெரியும். அது விஷயமாக வந்து எல்லா பள்ளியிலையும் அல்லாஹ்வுடைய கிருபையினால ஜும்மா பயான் நடக்குது, மக்தப் மதரசா நடக்குது. அந்த தீனியாத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே வந்து அதை நம்ம பண்ணுறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காட்டி தந்த வழிமுறையில் அது சிறப்பாக நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதில் வந்து நம்ம வந்து அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால நம்ம தன்னிறைவு பெற்றிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அது வந்து இருக்குது அந்த விஷயத்தை பொறுத்தவரை. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த விஷயம் என்னன்னு நினைக்க வந்து இது நம்ம பொருளாதார மேம்பாட்டுக்கு வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல மக்காலேருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே முதல்ல பள்ளிவாசலை நிறுவனாங்க. மஸ்ஜித் நபவி, ஃபர்ஸ்ட் மஸ்ஜித் நபவியை வந்து நிறுவனதுக்கு அப்புறம் அந்த மஸ்ஜித் நபவியோட பள்ளிவாசலோட மற்றவங்களை இணைச்சாங்க. பொருளாதார மேம்பாட்டுக்கு அவங்க வந்த உடனே முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்கத்து முஜாஹிதீன்களையும் மதீனத்து அன்சாரிகளையும் ஒன்று பார்ட்னர் ஆகணும். இவங்க விவசாயத்தில் செழிப்பாக இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க. அவங்களோட ஒருத்தர் சேர்த்தாங்க. மதீனத்து சகோதரர் ஒருத்தர், மக்காலேருந்து வந்த சகோதரர் ஒருத்தர், 2 பேரையும் பார்ட்னர் ஆகலாம். இப்படி நிறைய பார்ட்னர்ஸ் 1 சேர்த்து விட்டாங்க.
அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பரக்கத்தை கொடுத்தான், மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தான். அந்த அந்த பார்ட்னர்ஷிப், அந்த வியாபாரம், அந்த இது மூலமாக முதல்ல இந்த பொருளாதாரத்தை கையில் எடுத்து பொருளாதாரத்தை சரி பண்ணாங்க. கல்வியை பற்றி உங்களுக்கு கல்வியை சொல்லும் பொழுது கல்விக்கு வர இதுதான் நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம எப்படி மேம்படுத்துறது. பொருளாதார மேம்பாடு நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் இப்போ பைத்துல் மால் வச்சுருக்கிறோம். பைத்துல் மால் மூலமாக என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங் ஆகும் நிறைய பள்ளிவாசல்கள். அது என்ன விஷயம் அப்படின்னா, அன்னைக்கு வியாபார மேம்பாட்டுக்கான வழிகாட்டுதல் அந்த ஒரு ஒர்க் ஷாப் மட்டும் நம்ம பள்ளிவாசலில் சில பள்ளிவாசல் நடக்குது, எல்லா பள்ளிவாசலையும் நடக்கிறது. அந்த ஒரு இது மட்டும் மிஸ்ஸிங் ஆகும். கம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இந்த பொருளாதார மேம்பாட்டுக்கு வியாபாரத்தை தான் கையில் எடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம அதை கையில் எடுக்கணும், எடுத்து அதை மேம்படுத்தணும், அதுக்கான வழிகாட்டுதல் செய்யணும். வெறும் பைத்துல் மாலை வச்சுக்கிட்டு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் பத்தாது. இது இந்த மாதிரி சொன்ன நான் என்னுடைய பேச்சை சுருக்கிக்கிறேன். அது மாதிரி கல்வி மேம்பாடுன்னு வரும்பொழுது தெரியும், கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் கைதிகளே கூட அந்த பிணைய தொகையை வாங்காமல் கல்வி கற்றுக் கொடுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கல்வியை அவங்க முன்னுரிமை கொடுத்து அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ கல்வி வழிகாட்டு குழு செய்யணும். பெரிய முகல்லாக்களில் கண்டிப்பாக கல்விக்கூடங்கள் வைக்கணும். அது மாதிரி இப்போ கல்வி மேம்பாட்டுக்கு இந்த இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். அதாவது இப்போ நம்ம சமுதாயத்தில் ஒரு டாக் இருக்குது. என்ன செய்தி அப்படின்னா, நம்ம கல்வியில் ரொம்ப பின்தங்கிட்டோம், நம்ம அதனால் நம்ம முன்னோர்கள் நம்மளை கல்வியில் ரொம்ப பின்தங்க வச்சுட்டாங்க. நம்ம இவ்வளோ மற்ற சமுதாயத்தோடு கம்பேர் பண்ணும்போது இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அருமை சகோதரர்களே, ஒன்று சொல்கிறேன், கல்வியில் மேம்பட்ட சமுதாயம் நம்ம யாரை சொல்லுவோம் சொல்லுங்களேன் சகோதரர்? மேம்பட்ட சமுதாயம் கல்வியில் பிராமண சமுதாயம் மேம்பட்ட சமுதாயம், நல்ல முன்னிலையில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்ன தெரியுமா? அவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே யூகேலையும் யுஎஸ்ஏலையும் அங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே அப்ராட் தான். அவங்க இப்போ அவங்களுடைய கலாச்சாரத்தில் இல்லை, அவங்க வேற கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக இந்த கலாச்சாரமே இருக்காது. அந்த ஒரு மோசமான கண்டிஷனில் அவங்க இருக்கிறாங்க. நம்ம நிலைப்பாடு என்ன தெரியுமா? நம்ம முன்னோர்களுக்கு சாதி உண்டாகட்டும், நம்ம முன்னோர்களுக்கு மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் தஆலா தரட்டும். அவங்களுடைய உழைப்பினால தெருக்கு தெரு பள்ளிவாசல், தெருக்கு தெரு மதரசா இருந்ததுங்க. நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதனால தாங்க நம்ம இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், தீனில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், தீனில் நிலை பெற்று இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளுடைய நிலை என்னவா இருக்குன்னு எனக்கு கற்பனை பண்ணவே இதா இருக்கு. கல்வியில மேம்பட்ட சமுதாயமா இருந்து தீனில் ஒண்ணுமில்லாம ஜீரோவா போயிட்டாங்க. அன்னைக்கு நமக்கு என்னங்க இருக்குது? இதுல என்ன வெற்றி இருக்குது? அதனால அவங்க செஞ்சது அந்த கால சூழ்நிலைக்கு அது சரி. நம்மளை தீனில் நிலைபெற வச்சுட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்ம ஒரு 50 வருஷ காலம் கல்வியில நம்ம கல்விக்காக முன்னெடுப்போம். மஸ்ஜித் நிர்வாகம் அத்தனையும் பெரிய பெரிய முகல்லாக்களை கல்வி நிறுவனங்கள் கொண்டு வரதுக்கு பாடுபடுங்க. இந்த மாதிரி செய்யலாம். அதிகார மேம்பாடு, நான் சுருக்கமாக வந்துடுறேன், டைம் ஆச்சு. அதிகார மேம்பாடுலையும் நம்ம கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, மதீனாவுக்கு வந்த உடனே அவங்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருக்கான், குர்ஆன்லயும் இருக்குது. யூத சமுதாயம் தான் கியாமத் நாள் வரை நமக்கு எதிரியான சமுதாயம் அப்படிங்கிறது தெரிந்த உண்மை, தெரியும், நல்லா தெரியும். அவங்க மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த யூத சமுதாயத்தினுடைய 3 பிரிவுகளோடு ஒப்பந்தம் செய்கிறாங்க. பனு நதீர், பனு குரைலா, அந்த மாதிரி ஒரு 3 சமுதாயத்தோட அவங்க அக்ரிமெண்ட் செய்கிறாங்க.
யார் எதிரின்னு சொல்லப்பட்டதோ அந்த எதிரிகளோட ஒப்பந்தம் செய்கிறாங்க. ஒப்பந்தம் செஞ்சு உங்களை அடிக்க வந்தால் நாங்கள் பாதுகாப்பு வரோம், எங்களை அடிக்க மக்கத்து காவியர்கள் எங்களை அடிக்க வந்த நாளைக்கு நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வரணும்னு சொல்லிட்டு ஒப்பந்தம். இதுதாங்க அரசியல். இந்த ஒரு எல்லாத்துலேயும் வழிகாட்டுதல் இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், முதல்ல அமீருக்கு கட்டுப்படுங்க. உங்கள் முகல்ல அமீருக்கு கட்டுப்படுங்க. இவர் என்ன செய்யறது, இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது நினைக்காதீங்க. அமீருக்கு கட்டுப்படாதது குற்றமாயிடும். குற்றமான சகோதரர்கள் முதல்ல சரியத் சட்டத்தை விளங்கணும். நம்ம என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய மனைவி மக்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையை என்னுடைய மன இச்சைப்படி வாழ்வதற்கு நான் உரிமை இல்லை. எனக்கு சமுதாய பிரச்சனை, உங்கள் மனமோன போக்கிலே வாழ்வதற்கு உங்களுக்கு அறவே உரிமை இல்லை. அந்த அமீருக்கு கட்டுப்படுங்கள். அமீரிடம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அவர் ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவுக்கு கட்டுப்படுங்கள். அதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறை. அப்படி இருந்து பாருங்கள், இந்த சமுதாயம் எங்கே செல்கிறது என்று பாருங்கள். நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் அப்படி இருந்தார்கள். அவர்களுடைய கால்களில் விழுந்தது அத்தனை அதிகாரங்களும். எனவே நாம் அதை கடைபிடிப்போம். கடைபிடித்து நம்மளுடைய அதிகாரத்தை மேம்படுத்துவோம். இன்று வரக்கூடிய காலங்கள் மிகவும் ஒரு மோசமான காலத்திலே நாம் ஒரு தேர்தலையும் சந்திக்க இருக்கிறோம். நாம் கொஞ்சம் மற்ற இதுலேயும் சரியத்தை பாருங்கள். அவரு நமக்கு யோக்கியம், இவர் தான் அப்பழுக்கற்ற நியாயவாதி அப்படிலாம் இல்லை. சரியத்தை சொல்ல தெரியுமா, ஒரு பெரிய தீமையை தடுப்பதற்கு சிறிய தீமையை அனுமதிக்கலாம். உலமாக்கெல்லாம் இருக்கிறாங்க, சும்மா அடிச்சு விட்டுட்டுலாம் போகல. இதுதான் சட்டம், புரியுதுங்களா? அதனால அங்க வியாக்கியானம் பண்ணக்கூடாது. இவன் என்ன கிழிச்சான், இவன் இதை செய்யலையே, அதை செய்யலையே, அதை பண்ணலையே, இதெல்லாம் பேசக்கூடாது. உங்களை நோக்கி என்ன பெரும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம யார் வரணும்னு நினைக்கிற அந்த ஏன்னு வச்சுக்கோங்க, அவங்க வராம பி வந்தாலும், சி வந்தாலும், டி வந்தாலும், யார் வந்தாலும் நம்முடைய எதிரியினுடைய ஆட்சி இங்கே ஆட்சி புரியும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக கூறி நம்முடைய சரியத் சட்டத்தை பேணுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே ஒருங்கிணையுங்கள். இந்த சமுதாயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.